தாய்மைக்கும் அறிவுக்குமான அடையாளம் அன்னை பார்வதியும் முருகப்பெருமானும். அன்பு என்றால் அது அன்னை பார்வதி, அறிவு என்றால் அது தமிழ் கடவுள் முருகன். சக்தியின் அம்சமாகவும் சிவனின் ஞானமாகவும் விளங்கும் முருகப்பெருமானுக்கும் அன்னை பார்வதிக்கும் இடையிலான அந்த புனிதமான உறவை பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். ஞானப்பழம் முதல் வேல் கொடுத்தது வரை இந்த தாய்மகன் உறவில் மறைந்திருக்கும் ரகசியங்கள் என்ன? ஞானப்பழம் முருகன் என்றாலே நம் நினைவுக்கு வருவது ஞானப்பழம் கதைதான். உலகம் என்பது நிலப்பரப்பு மட்டுமல்ல, தன்னை ஈன்றெடுத்த பெற்றோர்தான் உலகம் என்று விநாயகர் நிரூபித்தார். ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டியது பார்வதி தேவியின் மனநிலை. தன் மகன் கோபித்துக் கொண்டு பழனிமலைக்குச் சென்றபோது ஒரு தாயாக ஓடிச் சென்று பழம் நீ, ஞானப்பழமே நீதான் என்று சமாதானம் செய்த அந்த இடம் ஒரு தாயின் பேரன்பிற்குச் சான்று. வெற்றிக்கான ஆயுதம் வேல். சூரபத்மனை அழிக்க முருகன் புறப்பட்ட போது அவருக்கு பெரும் பலமாக அமைந்தது அன்னை பார்வதி வழங்கிய சக்தி வேல். இது வெறும் ஆயுதம் மட்டுமல்ல, அன்னையின் ஆசீர்வாதமும் தீயதை அழிக்கும் சக்தியும் இணைந்த வடிவம். அதனால்தான் வேல் உண்டு வினை இல்லை என்கிறோம். மகனின் வெற்றிக்கு துணையாக நிற்கும் ஒரு தாயின் அடையாளமாக இந்த நிகழ்வு போற்றப்படுகிறது. திருவிளையாடல். பார்வதி தேவி முருகனுக்கு பராசக்தியாக மட்டும் இருக்கவில்லை, ஒரு சிறந்த குருவாகவும் இருந்தார். பிரணவ மந்திரத்தின் பொருளை தந்தையிடமே கேட்ட முருகனை பார்த்து அன்னை பெருமிதம் கொண்டார். அதே சமயம் சிறுவனாக முருகன் செய்த லீலைகளை ரசித்து மகிழ்ந்தார். முருகனின் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் பார்வதியின் வழிகாட்டுதல் நீக்கமர நிறைந்திருந்தது. அன்னையின் அன்பை பெற்றால் அறிவும் வீரமும் தானாக வரும் என்பதற்கு பார்வதி முருகன் உறவே சிறந்த உதாரணம். நீங்களும் உங்கள் வாழ்வில் வெற்றி பெற அந்த சிவசக்தியின் அருளை பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து பகிருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திப்போம். நன்றி.